ஷை பாரத் மாதா பார்வதி மத்திய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசை விலங்கு மாட்டி பூட்டிட்டார். கடவுள் பூட்டிட்டார், ஈஸ்வரன் பூட்டிட்டார். முக்கால் சத்தியம் 12 ஜோதிர்லிங்கம் 13 கணக்கு எழுதார். 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிர்லிங்கத்திலேருந்து ஐயா கணக்கு எழுதார். கடவுளே கணக்கு விடுதார். முக்கால் சத்தியம் எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜியாக உட்காந்து எல்லாம் கணக்கு எடுப்பார். ஒரு லாயரை கூட விட மாட்டார். எல்லாம் கேஸ் கட்ட பூரா ஒதுக்கி தூக்குவார். தூக்கியெல்லாம் எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருப்பான். அனைத்தும் தப்பு பண்ணி ஆடுறதுக்கு நான் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அதுக்குத்தான் கணக்கு டெல்லியில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு கோஷங்கள் ஓடும். தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்கு கோஷம் ஓடும். நீதிபதி ஜட்ஜி எல்லாமே கேட்டுக்கோப்பா கோர்ட்டார். அதுக்கு தான் அந்த காகித பேப்பர் டெல்லி மகாராஷ்டிராவில் நீதிபதி ஜட்ஜி எல்லாம் அதான் சொல்லல. ஒரு நீதிபதிகிட்ட இவ்வளவு கோடிக்கணக்கு பேப்பர் அப்படி கணக்கு முற்றுப்புள்ளி எடுக்க இருந்தால் அப்போ கீழே எத்தனாயிரம் கோடி என்னென்ன பேப்பர் வச்சு விளையாடுவான் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி வச்சுட்டார் டெல்லி நீதிமன்றம். புரியுதா? தமிழ்நாடு நீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்திலையும் ஜட்ஜி அந்த கணக்கு அவர் தான் பார்க்கணும். அந்த கணக்கு அவர் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு கணக்கு தான் எடுத்திருக்கார் நீதிபதி ஜட்ஜி. கணக்கு ஒரு கணக்கு எடுத்துட்டார். கணக்கு விட்டுட்டார். தப்பு செய்கிற கணக்கு கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது. அதான் நீதி கேட்குறதுக்கு மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் நான் கொடுக்க முடியலை. அதுக்கு தான் நீதிபதியாக நான் ஜட்ஜியாக உட்காந்துருக்கேன். நீதி அரசர் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் உட்காந்துட்டேன் பூமியில். நீதிமான் நீதித்துறை 4 கணக்கில் நான் உட்காந்துருக்கேன். 4 கணக்கு தான். எந்த கோயில் குளம் மட்டை எதுவுமே கிடையாது. எல்லாம் சிவன் கோயில் ஆலயத்தில் சிவலிங்கம் கொடி பறக்கும். ஈசன் என் ஈசன் இடத்துல தான் சிவலிங்க கொடி எல்லா உலக நாடே பறக்கும். தாய் இந்தியா நாடு வெளிநாடு இன்னும் போகும்ப்பா. இன்னும் நிலநடுக்கம் போகும். இன்னும் போகும். புரியுதா? எல்லாம் பேப்பரை வச்சு எப்படி விளையாடுதான் அரசியல்வாதி. இந்த செம்மத்தில் பாழாக்க வந்த பாய்ப்பே புரியுதா? நாசமாக போகிறப்பே அரசியல்வாதி கமுட்டாப்பே அவன் குடும்பத்தில் இருக்கானா விவசாயம் பண்ணி இருக்கிற இடம் ஆடை இருந்து சாப்பிட்டு நல்லபடியாக போவான். பேப்பர்களை விட்டு பாழாக்கி இன்னும் பில்டிங் ஓடுது. அப்போ அதிகாரியெல்லாம் செகண்டில் கண்ணை மூடி முடிக்கவங்கள தூக்கி உள்ளே போட்டுருவார். அதுக்கு கணக்கு வச்சுருக்காரு. அந்த கணக்கு வரையில் கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து வென்று பத்திரப்பதிவு சார்பாளர் எல்லாம் இடம் அளப்புத்துறை அனைத்தும் உள்ள செகண்டில் மாவட்ட வாரியாக தூக்குவார். அது இவரால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. ஈஸ்வரன் கடவுளால் தான் முடியும். புரிஞ்சுக்கோ, உலக நாடே புரிஞ்சுக்கோ. இப்போ ஜட்ஜாக இருந்து கணக்கு பதவியில் உட்கார்றாரு. ஜட்ஜி தான் இப்போ உட்காரணும் அவர். ஜட்ஜி அதான் கணக்கு அந்த தப்பு கணக்கை முடிச்சிட்டார். டெல்லியில் ஜட்ஜி கணக்கு தப்பு கணக்கை முடிச்சிட்டார். இப்போ ஜட்ஜி பதவியாக ஏற்காரு, பதவியை உட்கார்ந்தார். நீதி அரசர் தண்டனை கணக்கு முக்கால் சத்தியம்.